ஹாய் ஆமி, நான் ஜெசி. ஸோ டிடெக்டிவ் கேம் அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, டேனியலை வந்து அடித்து ஒரு பிளாஸ்டிக் இதில் ரேப் பண்ணி ஹேங் பண்ணியிருப்பான் ஒரு ஸ்டிக்கில். அதுவும் டே பக்கத்தில். இது டேக்கு பார்த்து சமக்கவும் வந்திருக்கும். பட் அவர் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு அவர் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. இப்போது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, வாங்க. இப்போது அந்த ஆஃபீஸர் தான் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருக்கான். என்னம்மா, உனக்கும் தனியாக சொல்லணுமா? இன்னொரு வாட்டி யாராவது இந்த மாதிரி நடந்துச்சு தெரிஞ்சிச்சுன்னு வந்து ஏதாவது அரசல் பரசலாக யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் நின்றுட்டு அந்த பொண்ணுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகுது. அந்த பொண்ணு பேர் ஜெனின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஜென்னிக்கு வந்து செம்மையாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போது டே அதை நோட் பண்ணுறான். அப்போது இவளுக்கு ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இவர்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே யோசிச்சுட்ருக்காரு. இப்போது ஒர்க்கும் முடிஞ்சிருது, எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் தான் இருக்காங்களே. டே நோட் பண்ணுறான், ஜெனி வந்து பக்கத்து ரூமில் தான் இருக்காளே. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ஜெனி ரூம் நாக் பண்ணிவிட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டு நினைக்கிறான். சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தயவு செஞ்சு வெளியே போங்க, யாராவது பார்த்தாங்க அவ்வளோதான். எனக்கு தெரியும்ல. ஆமாம், என்ன சொல்லிட்டு இருந்தான் அவன் உங்ககிட்ட? யார் என்ன சொன்னா? உன் பக்கத்தில் வந்து நின்னால அந்த மேனேஜர். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வெளியே போங்க ஃபஸ்ட்டு. ஹே, நான் ஒரு சிபி ஆஃபீஸர், என்கிட்ட நீ என்ன வேணா சொல்லலாம், புரியுதா? என்னது? நீங்கள் சிபிஐயா? டிடெக்டிவ் கூட. சரி, நீ சொல்லு என்னன்னு. ஆனால் சார், எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே டியர்ஸ் ஐஸோடு நிற்கிறா. டே தான் இப்போது பாரு, நீ அழுது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. என்ன விஷயம்னு சொல்லு, அப்போ தான் மீதி இருக்கவங்கள எங்களால் காப்பாற்ற முடியும், புரியுதா? சார், எங்கள் பெரிய பெரிய இதுவே நடந்துட்டுருக்கு. அதுதான் என்ன? இது இது நார்மலான ஒரு ஸ்கூல் கிடையாது. எனது ஸ்கூல் இல்லையாது? ஆமாம், இது எல்லாமே ஃபேக். நம்ம பண்ணிகிட்ருக்க டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் நம்ம யாரும் அதை படிக்க மாட்டோம், ஏன்னா அது வெறும் காப்பி பேஸ்ட் ஒர்க் மட்டும்தான். ஆமாம், காப்பி பேஸ்ட் ஒர்க் மட்டும்தானே அது? வேறு எதுவும் சீரியஸாக? சார், அது வந்து ரஷ்யன் பீப்புள்ஸோட டாக்குமெண்ட்ஸ் அது. என்னது, ரஷ்யன் பீப்புள்ஸா? ஆமாம் சார். என்னன்னா, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்களும் கொடுத்துருப்பீங்க. ஆமாம், ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்போம். அது எல்லாமே அவங்க நேமுக்கு சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவங்க கிட்ட போயிடும். இதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே ரஷ்யன் லாங்குவேஜில் கொடுத்து நம்மளே டைப் பண்ணி சொல்கிறாங்க. வாட்? இது எல்லாம் உண்மையா? ஆமாம், நான் இது ஒரு நாள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்த சிஸ்டம்லே. அப்போது அந்த மேனேஜர் வந்து பார்த்துட்டாரு, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டார். நான் டக்குன்னு வேறு டேப் போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கே நான் பாதி செத்துட்டேன் சார். எதுக்காக இவ்வளோ கேவலமான வேலை பார்க்குறானுங்க? சார், இதை யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க, என்னை கொண்டுடுவாங்க. ஏய் ஜெனி, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க. என்கிட்ட சொல்லிட்டல, நான் எங்கே பார்த்துக்கணுமோ பார்த்துக்கிறேன், சரியா? வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா உனக்கு? வேறு எதுவும் தெரியாது. ஓகே, தெரிஞ்சா நான் சொல்கிறேன் சார். சரி, ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட போகிறாரு. அப்போ யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க. இப்போது ஜெனிக்கு தான் செம்மையாக ஸ்வெட் ஆகுது. சொன்னல, வந்துட்டாங்க, வந்து கொல்ல போகிறாங்க என்ன. ஏய், வாய மூடு, இந்தா பேசத்தோட கொன்னத்தோட நான் ஒளிஞ்சிக்கிறேன், என்னன்னு கேட்டு நீ அனுப்பு, புரியுதா? வேறு ஏதாவது சொல்லி மழுப்பிடாத, அப்புறம்
உன் உயிர் தான் போகும், தெரியும்ல. ஓ, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் போயிட்டு கதவு திறக்கிறா. போய் பார்த்தா அங்கே ஒரு செக்யூரிட்டி தான். என்னாச்சு மேடம்? ஒன்னிலே. என்ன? ஏலா, இந்தாங்க ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ம், ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வாங்கிக்கிறா. இப்போது போயிட்டாங்க சார். ம், ஓகே, நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், புரியுதா? ம், புரியுது அப்படின்னு சொல்லிட்டு டேவும் இப்போது வெளியே வரான். வெளியே வந்துட்டு அவன் ரூமுக்கு போகிறான். டே அவனோட ஃபுட் எடுத்துகிட்டு ஜங்குக் ரூமுக்கு தான் போகிறானே. ஜங்குக்கு வந்து ரகசியமாக ஒரு லேப்டாப் வச்சுருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு, ஏ எப்படா எடுத்துகிட்டு வந்தா? டேய், நான் அன்றைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது என்ன பெரிய விஷயமா என்ன? ம், பெரிய விஷயந்தாண்டா. ஃபோனே அலோவ் பண்ண மாட்டானுங்க, நீ லேப்டாப்பே வச்சுருக்க, அதான். ம், இங்கே பாருடி, இதுதான் அந்த ஸ்கூலோட ஃபுல் மேப். இது எங்கெங்கே போகணும், என்ன ரூட்டும் இதில் இருக்கு. ஓ, ஓகே. சரி, நீ எங்கே போன? நான் ரொம்ப நேரமாக ஒரு ரூமில் வந்து கூட தேடினேன், காணோம். நீ செக்யூரிட்டி வந்துட்டான், அதான் நான் டக்குன்னு இங்கே வந்துட்டேன். ஓ, நான் பக்கத்தில் ஜெனி ரூம் இருந்தது, அந்த ரூமுக்கு போயிட்டு வந்தேன். என்னது, அவ ரூம்க்கா? எதுக்குடா நீ போன? எதுக்கு போன? ஏய், என்னடா? இல்லை, அந்த பொண்ணு ஸ்வெட்டாக இருந்ததுடா. அவள் ஏதோ மறைக்கிறான்னு தோணுச்சு, அவளுக்கு ஏதோ விஷயம் தெரியும்னு தோணுச்சு, அதான் போய் பேசினேன். என்னடா இதுக்கெல்லாம் பொசசிவ் ஆகிற? ம், பின்ன சரி, என்ன சொன்னா அவ? இல்லை, அவள் வந்து ஃபுல்லாக ரஷ்யன்ஸ் தான் இந்த ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று கொடுத்துருப்போம்ல நம்ம. ஆமாம். அது எல்லாம் வந்து ரஷ்யன்ஸ் கையில் மாட்டிக்கிச்சு. வாட்? என்ன என்னட்டே சொல்கிற? ஆமாம், ரஷ்யன்ஸ் தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க நேமுக்கு மாற்றி நம்ம ஊரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கிறாங்க. இதுவே நல்லா தெரியுது எவ்வளோ எச்ச வேலை பார்க்குறானுங்கன்னு. டே, இப்போ என்ன பண்ணுறது? இவ்வளோ இவ்வளோ நடந்திருக்கா? நமக்கு தெரிஞ்சு இங்கே 50 பேர் தான், ஆனால் இதே மாதிரி எத்தனை பிரான்ச் இருக்கும்? எனக்காக தான் தோணுது ஜங்குக். யாரு பார்ப்போம், நமக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம்லாம் தெரியணும். அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ் இங்கேருந்து எல்லாரையும் பாதுகாப்பாக கூப்பிட்டு போகணும், புரியுதா ஜங்குக்? புரியுது டே, புரியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு டேவை ஹக் பண்ணிக்கிறான். என்ன குக்கி, என்ன ஆச்சு? இல்லை, எனக்கு உன்னை ஹக் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேவோட செஸ்ட்டில் போயிட்டு ஃபேஸை வந்து ரப் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். டேவும் வந்து, குக்கி பயப்படாத, நம்ம இங்கேருந்து சேஃபாக போவோம், நம்மளோட பிளானும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், சரியா? ம், ஓகே ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே ஜங்குக் கூட தான் தூங்குறானே. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி பயத்திலே கனவுலேருந்து எழுந்து உட்காரான். என்ன? டே 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 என்னாச்சு என்னாச்சு ஜங்குக்? என்ன தெரியல டே. என்ன குக்கி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. என்ன பயம் என்ன பயம், இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இழுத்தமாக ஹக் பண்ணிக்கிறான். என்னையும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் இதுவெல்லாம். கம்முனுடா, மழை சொல்லாத, மழை ஆகாது. ஆகாதுன்னு தெரியும், அந்த மாதிரி கனவுகள் வந்துட்டே இருக்கு, நேற்றும் அப்படி தான் வந்தது. சரிடா, ஒன்றும் ஆகாது, வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு, இப்போ என்ன எதுக்கு அந்த மாதிரிலாம் கனவு காண்ற? புருஷன் நான் இருக்கேன், புருஷனை வச்சுட்டு இந்த மாதிரி கனவு காணலாமா? வா வா கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. இப்போது கிஸ் பண்ணிவிட்டு டேயோட கை தான் ஜங்குக்கோட டிஷர்ட்டோட போகுது, அப்படியே அங்கே அங்கேன்னு ரப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கும் அப்படி தான் டேயோட பேக் சைட் டிஷர்ட்டில் வந்து கை விட்டு அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே இறுத்தமாக பிடிச்சிக்கிறாரு. இப்போது டே தான், என்ன குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு.
ஸோ டங்க்லாம் விட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே டேங்கோட டிஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக்கோட டிஷர்ட்டை அப்படியே டேங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போது 2 பேரும் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ டே தான் இப்போது அப்படியே கீழே இறங்கி ஜங்குக்கு நெக்கெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு மாதிரி அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கான். இப்போது டே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து ஹிப்பில் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அங்கே ஃபுல்லாக வெட் கிஸ்ஸஸாக கொடுக்குறான். ஹிக்கையும் மேக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போகிறான். ஓ டே எங்கே பண்ணியே ஆகணுமா நம்ம? உன் கனவெல்லாம் மறக்கணும்னா இதெல்லாம் பண்ணால் தப்பு இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஹிண்ட் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே கண்ணை இழுத்து மூடி அப்படியே ஃபீல் பண்ணுறான். ஸோ அவன் ஹெட்லாம் அப்படியே பின்னாடி போகுது. அப்படியே ஜங்குக்கு வந்து டேவோட ஷோல்டர்ஸை பிடிச்சிக்கிறான் டைட்டாக. பிடிச்சிட்டு அப்படியே ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. டேயாங்கி போதும் டேயாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஆனால் டே நிறுத்தாமல் செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது ஜங்கு கூட லிப்ஸ்லேயே போயிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் டங்கை வச்சு ஜங்கு கூட லிப்ஸே அப்படியே சக் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா பண்ணுற? இல்லை ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு உன் லிப்ஸு. என்னது ஏன் லிப்ஸா? ஆமாம் உன் லிப்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சக் பண்ணுறான் லிப்ஸை. சரி அது மாதிரி பண்ணாதே. பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே தான் போயிருக்கான் அவங்க நைட். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அந்த ஜெனி பொண்ணு திருப்பியும் ஸ்வெட் ஆகி ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. டே அதை பார்த்துட்டு ஏன் இப்படி ஸ்வெட் ஆகி ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, இவ்வளோ காமிச்சு கொடுத்துருவோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு டே தான் இப்போது சிக்னல் கொடுக்குறான் சைலண்ட்டாக இருன்ற மாதிரி, எந்த ஒரு பதட்டம் படாதன்னு. இப்போது அந்த பொண்ணும் ஸ்வெட்லாம் தொடச்சிட்டு ஒரு ரூமுக்கு தான் எழுந்து போகிறா. எழுந்து போயிட்டு அங்கே போயிட்டு நிற்கிறா. அவள் கூட யாரோ எதிர்க்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டேவோ அதை நோட் பண்ணிவிட்டு யார்கிட்ட பேசுகிறா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துக்கு சும்மா கேஷுவலாக போகிற மாதிரி போகிறான். போய் பார்த்தா அந்த ஆஃபீஸர் கூட தான் நின்று பேசிகிட்டு இருக்கா. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஒழிஞ்சிட்டு என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி பொறுமையாக கேட்டுட்ருக்கான். அந்த பொண்ணும் ஸோ நான் இந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழுது. என்ன பேசுகிறா சரியா கேட்க மாட்டேங்குதே, இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணோட கேபின் போயிட்டு அவளோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணுறா. ஸோ அங்கேருந்து டைம் பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்ணுறா இவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போது அவளுக்கு வேறு பிரான்ச் வந்து அலாட் பண்ணிடுறாங்க. ஸோ வேறு பிரான்ச்சுக்கு போயிடுறா. அவளுக்கு பயம் வந்துருச்சு, எங்கே டே வந்து சொல்லி கொடுத்து இவள் உயிர் போயிட போகுதுன்ற பயத்தினால்தான் வேறு பிரான்ச் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிருப்பா. இப்போது அப்படியே எல்லாருமே ஆஃபீஸ் விட்டு போகிறாங்க. ஜங்குக்கன் டே மட்டும் இருக்காங்க. அந்த ஆஃபீஸரும் அங்கேருந்து போயிடுறான். டேவை ஜங்கு இருக்கிறதே பார்க்காம அவன் பாட்டுன்னு போயிடுறான். இப்போது டே தான் ஜங்குக் நம்ம இப்போது ஒன்று செக் பண்ணியே ஆகணும். என்ன டே? இல்லை இந்த பிளாஸ்டிக் ரேப் இருக்குல்ல, உனக்கு டவுட்டாக இல்லை? என்ன டவுட்? இதில் இருந்து ஒரு சொட்டு ஸ்மெல்லு கூட வரல நமக்கு. அப்போது இது வேறு ஏதோ தானே? ஆமாம்ல, ஏன் ஸ்மெல் வரல? மனுஷன் இறந்துட்டான் ஒரு 2-3 ஹவருக்குள்ளே ஸ்மெல் வந்துடும் தானே அவனோட பிளட். அதுதான் இவனுக்கு பாரு பிளட்டு கூட வரல. அவன் எவ்வளோ அடித்து பிளட் வந்தது அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி பாரு க்ளீனாக இருக்கான். எனக்கு இதில் தான் டவுட்டே. அப்போது செக் பண்ணிடலாம் டே. ஏறு அப்படின்னு சொல்லிட்டு டே பேக்கெட்டில் இருந்து ஒரு குட்டியோண்டு நைஃப் தான் எடுக்கிறான். எடுத்துகிட்டு அந்த உடம்புல போயிட்டு கீரல் போடுறான். அதுலேருந்து பிளட் எதுவுமே வரல. ஸோ டேக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் அழுத்தமாக போடுறான். கீரல் போட்டுட்டு பார்த்தா உள்ள பஞ்சு வருது. ஸோ அதே மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுருக்காங்க லிட்ரலி. டேக்கு அதை பார்த்த உடனே என்னடா இது எப்படி இருக்கு ஜங்குக், இது வேறு மாதிரி பண்ணுறானுங்க இவனுங்க. வெறும் காசு மட்டும் இல்லை, இது
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்போது நைட்டு ரூமில் தான் காட்டுறாங்களே, நிறையா விஷயம் மறைக்கிறானுங்க. என்னன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போது ஜங்குக் தான் வந்துட்டு, என்னாச்சிட்டே ஏன்னா இல்லை ஜங்குக், இங்கே வேறு மாதிரி போயிட்டுருக்கு, என்னன்னு தான் தெரில. எனக்கு இருக்கா நிறையா நிறைய எவிடன்ஸ் கிடைக்குது நமக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில அவனுங்க. ஒரு மனுஷன் உடலை வச்சு என்னென்ன பண்ண முடியும்? டேய், இது என்ன கேள்வி, உனக்கு தெரியாதா? ஓ, கரெக்டு. அதெல்லாம் விற்று தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்க உறுப்புகள்லாம் விற்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம் ஆண்டி. ஏன்னா இவனுங்களுக்கு காசு காசு தான் எதிர்பார்க்குறானுங்க. அதுவும் இல்லாமல் ரஷ்யன் சைடில் இருந்து நிறையா இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போயிருக்கேனா, அப்போது இங்கே 50 பேர்னா ஒரு பிரான்ச்சில் இன்னும் எத்தனை பிரான்ச் இருக்குன்னு தெரியலையே டே. அப்போது அங்கே ஒரு 100 பேர் 200 பேர் இருந்தாங்கன்னா மொத்தம் ஒரு ஏரியாவில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 150 பேர் இருக்காங்கன்னா 150 இடமும், அதாவது ஒரு 2-3 ஏரியா டோட்டலி அவங்கக்கிட்ட வந்துருச்சுன்னா டோட்டல் கொரியாவே அவங்க சைடு போன மாதிரி ஆகிடும். அதுதான்டா, அதுதான் என்ன பண்ணுறது. ஒருத்தர் ஒரு இடத்துக்கே வந்தாலே இது எங்கள் இடம்னு சொல்லி துரத்தி விட்டுருவானுங்க. எனக்கு புரியலடே என்ன சொல்கிறதுன்னு. ஜங்குக், அதான் வந்துட்டோம்ல, பாதி கண்டுபிடிச்சிடும், மீதி இருக்கு, நான் இப்போது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டே என்ன பண்ணியிருப்பாருன்னா, சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து ரைடு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து சர்ச் பண்ணுறதுக்காக அவனே வந்து கால் பண்ணி வர சொல்லியிருப்பான். இப்போது அவங்களும் சர்ச் பண்ண வந்திருக்காங்க. ஸோ உள்ளே போனோடனே அவங்க கார்டு நீட்டிட்டு, நாங்கள் சிபிஐ ஆஃபீஸோ, நாங்கள் இந்த இடத்த செக் பண்ணோம், பட் எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க? ஹலோ, செக் பண்ணுன்ற, எதுக்கு வந்திருக்குன்னு கேட்குற, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரை தள்ளிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லாருமே சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது பக்கத்தில் அந்த ஸ்டிக்லாம் ஒரு ஸ்டிக் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கிட்ட வந்துட்டு, என்னது இது, செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தா ஒரு மனுஷ உருவத்தில் ஒரு பொம்மை தான் உள்ளே இருக்குது. அதை பார்த்துட்டு, என்னது இது, எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த ஆஃபீஸர்கிட்ட. ஸோ இது வந்து டிசைனுக்காக வச்சுருக்கேன். வாட், டிசைனா? ஒரு மனுஷன் உருவம் உனக்கு டிசைனாக தெரியுதா? ஆமாம் சார், இது இந்த காலத்து டிசைன் உங்களுக்குலாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஆஃபீஸருக்கு கோவம் வருது. ஸோ நம்ம வந்து அந்த ஆஃபீஸருக்கு பேர் வச்சிடலாம், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும். மார்க்குன்னு வச்சிடலாம், அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கோம் மார்க்கை. ஸோ சிபி ஆஃபீஸர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ என்னது இது, இந்த மாதிரி தான் மனுஷன் ஒருத்தர் செஞ்சு வைப்பீங்களா? இல்லை சார், அது டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிகிட்டு இருக்கான். இப்போது இவங்களுக்குலாம் இதெல்லாம் டவுட்டாக வருது. அந்த பிளாஸ்டிக் ரேப்பை வந்து கிழிக்கிறாங்க. கிழிச்சு பார்த்தா ஒரு பொம்மை தான் இருக்கே. இப்போது எல்லோரும் அதை வியடாக பார்க்குறாங்க. அங்கே ரோபோஸாக வேலை செஞ்ச எல்லா எம்ப்ளாயீஸுமே அதை பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ஹைபால்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே. ஸோ அவங்க அப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு இப்போ அவ்வளோவா பயம் தெரியல, ஏன்னா இப்போது சிபிஐ ஆஃபீஸர் இருக்கிறதுனால அவ்வளோவா பயம் இல்லாத மாதிரி தான் எல்லோரும் நிற்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் டேவும் அதே கூட்டத்தில் நின்றுட்டுருக்காங்க, எதுவுமே தெரியாமல். இப்போது எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஹலோ, எல்லோரும் இந்த சிஸ்டமில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் உட்கார வச்சு செக் பண்ண வைக்கிறாங்க. இப்போது அந்த மார்க்கும் வந்து அசால்ட்டாக நின்றுட்டுருக்கான். இப்போது டே வந்து மார்க் பக்கத்தில் போய் நின்றுட்டு, என்ன சார் அசால்ட்டாக நிற்கிறீங்க, உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படி தானே, நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணாத மாதிரியே அப்படியே நிற்கிறீங்க. ஹே, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க? நான் இங்கே யாருன்னு தெரியும்ல, நீ என்ன மயிராக இருந்தால் எனக்கு என்னடா? இனிமே நான் ஏன்டா உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசணும்? பாடே, என்ன வேலை பார்த்துட்ருக்க? எங்கள் முன்னாடி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு, எங்கடா அந்த பாடிஸ்லாம்? அது வந்து உனக்கு எப்படி தெரியும்? சொல்கிறா, எங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. சொல்கிறா டே பாடு. கேவலமாக இப்படி சம்பாதிக்கிற, இதுக்கு வேறு வேலை பார்க்கலாம் நீ.
டேய் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் அந்த மார்க்கும் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த சிபி ஆஃபீஸர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டமில். ஸோ இப்போ மார்க்கை தான் கூப்பிட்றாங்களே, இங்கே வாங்க. என்னது இது? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் சார். என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம்? இதெல்லாம் இங்கே இருந்த மக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இருக்கு. அதுவும் இங்கே இருக்க ஏரியாஸ் தான் இதெல்லாம். அது ஏன் ரஷ்யன்ஸ் லாங்குவேஜில் இருக்கு? அது வந்து சொல்லுங்க, ஏன் அந்த லாங்குவேஜில் இருக்கு? ஸோ அவங்க அந்த இடத்துல வாங்கியிருக்காங்க, அதனால தான் அந்த நேமில் இருக்குது. பட் இதெல்லாம் எப்படி? ஸோ இங்கேயும் வந்து வாங்கியிருக்காங்க, இங்கேயும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டமில் இருந்த ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆஃபீஸர் தான் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? எல்லா ரஷ்யன்ஸும் ஒரே ஏரியாவில் தான் வாங்கியிருக்காங்க அதானே? ஆமாம், இருக்கலாம். இதில் என்ன தப்பு? சரி, இந்த இந்த டீட்டெயில்ஸில் இருக்க பர்சன்ஸ்லாம் எங்க? அது வந்து அவங்களாம் இங்கே தான் சார் இருக்காங்க. இதோ. யாரோட ப்ராப்பர்ட்டி இது? யாருங்க? யாருங்க டேனியல்? ஸோ அவர் கொஞ்ச நாள் முன்னாடி ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான். நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? வாட்? சூசைட் பண்ணிக்கிட்டாரா? ஓ, ஓகே. ஆனால் அவங்க பாடி இன்னும் வீட்டுக்கு வரலையே. நாங்கள் எல்லா வீட்லேயும் விசாரிச்சிட்டோம். போலீஸும் எல்லா வீட்லேயும் விசாரிச்சிட்டாங்க. நீங்கள் ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதே மிஸ்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் கேட்குறாங்க. மார்க்கும் வந்து நான் என்னதை மறைக்க போகிறேன், எனக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது அங்கே ஆஃபீஸர்ஸ் தான், ஸோ இந்த ஆஃபீஸில் ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லை, அது ஏன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் தான் கேட்குறான். இப்போ மார்க் தான், சிசிடிவி கேமராவா? நாங்கள் ஏன் எங்கள் எம்ப்ளாய் வந்து சந்தேகப்பட மாட்டோம், அதனால நாங்கள் வச்சுருக்கிறதில்ல. இப்போது டே தான், ஓ நீங்கள் சந்தேகப்பட மாட்டீங்க, இதை நாங்கள் நம்பணும். நீ மாட்டிக்க கூடாதுன்னு தானே வைக்கல? ஆ, ஆனால் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுட்டே சொல்கிறான். இப்போது எல்லாருமே திரு முடிக்கிறாங்க. மார்க்கும் தான் அப்படியே பார்த்துட்ருக்கான், என்னடா பண்ண போகிறான்ற மாதிரி. ஓகே, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் வந்து ஆஃபீஸில் வந்து தரேன், ஓகேவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது மார்க் தான் டேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்போது டே வந்து தனியாக மார்க்கிட்ட போய் நின்றுட்டு, என்னடா என்ன, நானும் பார்த்துக்கினே இருக்கேன், நான் சொன்னேன் டேனியல் செத்து போயிட்டான், இதுவே அவனே செத்து போயிட்டான், அப்படி தானே? அம்மாவில் நீயே அவன் பின்னங்கால் அடித்து முதுகெலும்பு உடச்சி ஒரு கவரில் போடல நீ. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸர்ஸ்க்கும் நல்லாவே கேட்குது டே பேசுறது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க டே என்ன பேசிகிட்டு இருக்கான்னு. இப்போ டே தான் சம மார்க்கே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு எதுவுமே தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இந்த மாதிரி எத்தனை பேரை கொண்டாருன்னு தெரியல அந்த மார்க். ஸோ டே கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேர், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ 2 பேர் இறந்ததே அவனால் பொறுத்துக்கவே முடியல. இப்போது அப்படியே அவன் நெக்கை இறுத்தமாக பிடிச்சி அப்படியே தூக்குறான் மார்க்கை. மார்க்குக்கு மூச்சு விடாமல் அப்படியே திணறிட்டு இருக்காரு. இங்கே பாருடி, நான் வேணும் பண்ணல, என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போது டே தான், நீலாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுடா, உன்ன மாதிரி இருக்கணுங்களா சீக்கிரமாக என் கையாலே சாவடிக்கணும். உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் எத்தனை பிரான்ச்சில் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது, ஆனால் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. லைக் ஒரு ஹேண்டில் வந்து கழுத்து நெருக்கி அப்படியே தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு, டே அவனை விட, ஜங்குக் கம்முனரு போயிடாங்க. டே நான் ப்ரூஃப்காக தான் சொல்கிறேன், அவனை விட. அவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியும்ல? தெரியும் டே, நம்ம பார்த்துக்கலாம், விட அவனை. சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவை விட்டுறான். இப்போது அவன் கழுத்தெல்லாம் சரி பண்ணிட்டு, உன்னை சும்மாவே விட மாட்டேன் டே, உன்னை சும்மா விட மாட்டேன். எனக்கு அப்போவே டவுட் வந்தது உங்கள் 2 பேர் மேலேயும், உங்களை சும்மா விட மாட்டேன். ஏய் மொத்தம் என்ன பண்ண முடியும் உன்னால்? ஒரு மயிரும் போடுங்க முடியாது. போ, யார்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லிக்கோ, ஒரு பிஞ்சு மயிறு கூட உன்னால் பிடுங்க முடியாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு டே. அந்த மார்க் கையில் வந்து லாக் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ மார்க் தான் திரும்பி டேவே பார்த்து முறைச்சிட்ருக்கான். இப்போது டேக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது.
எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்கான். அங்கே இருக்க ஹாஸ்டேஜஸ்லாம் வந்து அவன் சேவ் பண்ணி அவங்கவுங்க வீட்டில் விட்டுடுறான். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இப்போது கவர்மெண்ட் சைடில் இருக்க போலீஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லாரோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து கரெக்டாக அவங்கவுங்களுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே மாற்றி கொடுத்துட்றாங்க. இப்போது டே தான் எல்லாருக்குமே இதை முன்னாடி நின்று ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். கூட ஜங்குக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். எல்லாருக்கும் கரெக்டான ப்ராப்பர்ட்டிஸ் போய் சேரணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் 2-3 பிரான்ச்சஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் திருப்பியும் அங்கே போய் நின்றுட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா ஒரு ரூமில் பெரிய போர்ட் மீட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜங்குக் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் நிற்கிறான். உள்ளே போனால் பாதி ரஷ்யன்ஸ் பாதி கொரியன்ஸ் எல்லாரையும் அப்படியே பார்க்குறான். கூட டேவும் பின்னாடி நடந்து வரான். செம மாதம் நடந்து வரான் டே உள்ளன்ட்டு. இங்கே என்ன மீட்டிங் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ இவர் வாய்ஸ் கேட்டவொடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. அது வந்து நீங்கள் யார் 2 பேரும் ஃபஸ்ட்டு யார்? நாங்கள் சிபி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்டு காமிக்கிறாங்க. ஜங்குக்கும் அதே மாதிரி கார்டு காமிச்சிரு. ஓகே, இங்கே என்ன மீட்டிங் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க. நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் வந்திருக்கீங்க. ஓ அப்படியா, ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா. சரி, எல்லாருக்கும் அன்கஃப் எடுத்துகிட்டு வந்தியா ஜங்கு? எடுத்துகிட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஃபுல்லாக ஹேண்ட்கஃப் தான் இருக்கே. அதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன எதுக்காக ஹேண்ட்கஃப்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு புரியல. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஜெயிலில் போடணும்ல, அதுக்கு தான். ஜங்கு ஓ எல்லாருக்கும் போடு. அங்கே ஒரு 10 ஆஃபீஸர்ஸ் வெளியே இருக்காங்க, அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றான். ஸோ எல்லாருமே உள்ளே வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. சார் நாங்கள் இது ஒரு தப்பும் பண்ணல, இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் போய் சொல்கிறாங்க. இப்போ டே பார்த்துட்டு என்னது இதான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கா? அப்புறம் ஹாயாக உட்காந்துட்ருக்கா? சரி, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். அப்போது நான் மயிருக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிறேன். உனக்கு ஃபேமிலி இருக்கா? இருக்கு. உனக்கு அந்த கஷ்டம் தெரியாது போல். ஃபேமிலி இல்லாதவங்க கஷ்டம். அவங்கள ஏன்டா இங்கே கூட்டு வந்து விளையாடாக்குனீங்க? ஆனால் நாங்கள் வேணும்னு பண்ணலை. உங்கள் வீட்டு சொத்து மாதிரி இதோ இவங்களுக்கு கொடுக்குற. உங்கள் வீட்டு சொத்தா அது? உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஜுவல்ஸா என்ன அது? புறா முட்டு பொருளை தூக்கி எவனுக்கோ தர? இப்போது உன் வீட்டில் பொண்ணு இருக்கு, கேட்டா கொடுத்துருவியா? சொல்கிறா, கொடுத்துருவியா? என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? வேறு எப்படி பேசணும் உங்ககிட்ட சொல்லு, அதே மாதிரி நானும் பேசுகிறேன். இங்கே பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது போர்ட் மீட்டிங் நடந்துச்சு அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டே பேசிட்டு இப்போ திரும்பி அந்த ப்ரெசன்டேஷன் இடத்துல பார்த்தா அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ டே அதை போய் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி படிக்கிறான். ஃபுல்லாகவே ரஷ்யன்ஸில் இருக்குது. ஸோ அவன் ஃபோன் எடுத்து கூகுளில் போயிட்டு கூகுள் லென்ஸில் போயிட்டு ட்ரான்ஸ்லேஷன் வச்சு பார்க்குறான். ஸோ எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் இருக்கே. ஸோ டே அதெல்லாம் ஆஃபீஸர்ஸ் இங்கே வாங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க, இது யார் யார் ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சு உங்களுக்கு கொடுத்துடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இதோட வீடியோ எட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் போடுறேன். மேபி அது லாஸ்ட் பார்ட்டாக கூட இருக்கலாம். இது எது வரைக்கும் போகும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், சரங்கே ஆமி, டாட்டா.